எல்லோராலும் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்த நாள் உள்ளூராட்சி தேர்தல். இவ்வளவு நாட்களுக்கு பின் 2025 இன்று அந்த தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே எல்லா தேர்தலையும் விட ஊர்களிலே உள்ளூராட்சி தேர்தல் தான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல். அத்தனை மக்களும் அவரவர் விஷயங்களை, அவரவர் வீடுகளை, அவரவர்களுடைய வட்டாரங்களை உட்படுத்தப்பட்ட ஒரு தேர்தல். எனவே அந்த அடிப்படையில் தான் நான் ஒரு வாக்காளர் என்ற அடிப்படையில் சுப்ரியா வட்டாரத்தில் ஏறாவூர் நகர சபையில் ஒரு வாக்காளர் என்ற அடிப்படையில் நான் எனது குடும்பத்துடன் வந்து இப்போது எனது வாக்கு அளிக்க சந்தோஷமாக இருக்கிறது. காலையிலிருந்து இதுவரை அதிகப்படியான பெண் ஆண் வேட்பாளர்கள் மிகவும் தீவிரமாக இந்த உள்ளூராட்சி தேர்தலில் கலந்து கொள்வதை பார்க்கும்போது ஜனநாயகத்தின் விழுமியங்களுக்கு எந்த அளவு மக்கள் அவர்கள் ஆவலுடன் இருந்து தங்களது வாக்குரிமையை பயன்படுத்துகின்றார்கள். எனவே இது மிகவும் முக்கியமான ஒரு அம்சம். இந்த வாக்குரிமை என்பதுதான் உண்மையிலேயே மக்களுக்கு அவர்களது தேவைகளை, அவர்களது அபிலாஷைகளை அத்தனையும் வென்றெடுக்கக்கூடிய ஒரே உரிமை. அதை வைத்துத்தான் அவர்கள் கூட அவர்களது கோரிக்கைகளை முன்வைக்கலாம் அந்த வேட்பாளர்கள் மத்தியில். எனவே நிச்சயமாக நல்ல மக்கள் தீவிரமாக இந்த வாக்கெடுப்பிலே ஈடுபடுகின்ற காரணத்தினால் நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் அவர்கள் சரியான தீர்வை அடைந்து சரியான வேட்பாளரை தீர்வு செய்து வாக்களிக்கின்றார்கள் என்பதை உணர முடிகிறது. எனவே அந்த அடிப்படையில் அமைதியான முறையில் இப்போது இன்று நடைபெறுகின்ற இந்த தேர்தல் அமைதியாக நல்ல முடிவுகளை தரட்டும் என்று பிரார்த்தனையுடன் நன்றியுடன் இந்த தேர்தல் எல்லா இடங்களிலும் இதே மாதிரி நடந்தால் நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் நான் பிரார்த்திக்கிறேன். யூஎன்பி எத்தனை ஆசனங்களை கைப்பற்றுது? ஏறாவூர் நகர சபையிலே எல்லா ஆசனங்களையும் கைப்பற்றும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்சுரந்த அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.